மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு நம்மளை மாற்றம் அடைய வச்சுட்டு இருக்கிற இந்த விழிப்புணர்வு நிலைக்கு உடம்பளவில் எப்படி தயாராகலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது டே 10 ஆஃப் 100 days about யோகா. முதல்ல பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்ற முதல்ல உடம்பு புரிதலுக்கு வாங்க. அப்படி சாப்பிட்டீங்கனாலுமே அதை உடம்போட உறுப்புகள் எதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு பிட் ஆஃப் இட்லி வாயில் வைக்கிறீங்க, அது எப்படி சாப்பிடணும்னா லிப்ஸை மூடி அதை நல்லா சூ பண்ணி கிரைண்ட் பண்ணி சலைவாவோட கலந்து ஒரு 20 ஒரு 30 தரம் அதை நல்லா மென்று நீங்கள் அப்படி முழுங்கும் போது இங்கே இருக்கிற பேங்க்ரியாஸ் வந்து அழகாக ஓப்பன் ஆகி இன்சுலினை கொடுக்கும். இந்த சலைவா, இந்த இட்லி, இந்த இன்சுலின், இது எல்லாம் வயிற்றுல இருக்க HCl கூட சேரும் போது இது 4 ஒன்று சேர்ந்து அழகான ஒரு ஊட்டச்சத்தாக மாறும், நச்சு பொருளாக மாறாது. அப்போ இந்த அளவில் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இந்த முறையில் எந்த உணவு சாப்பிட்டீங்கனாலும் இது இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் விழிப்புணர்வு ரொம்ப அற்புதமாக மாறும். அது உங்கள் இறைநிலை அடையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி யோகாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, ஃபாலோ பண்ணுங்கள்.